அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்கும் வாய்க்கட்டும் வாய்ப்புகள். பொதுவாக கொடுப்பது என்பது மிக உயர்ந்த பழக்கம். அதனால்தான் குழந்தைகளிலிருந்தே குழந்தை பருவம் முதலே இந்த பழக்கம் வளர வேண்டும் என்று இயல்வது கரவேல். அதாவது கொடுப்பதை மறைக்காதே, ஈவது விளக்கேல், பிறருக்கு கொடுப்பதை தடுக்காதே அப்படின்னெல்லாம் நம்ம அவை பாட்டி அறிவுரை சொல்லியிருக்காங்க. இதை வலியுறுத்தி தான் திருவள்ளுவர் கூட கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் அப்படின்னார். என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்கு கொடுக்கறத பார்த்து நம்ம வயிற்றெரிச்சல் பட்டா நம்மளும் நம்ம சேர்ந்த குடும்பமும் உடுப்பதும் கட்டிக்க துணி இல்லாமல் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் அழிவோமா. அதனால தான் கொடுக்க முடியாட்டி கூட பரவாயில்ல, பிறர் கொடுக்கறத தடுக்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு வள்ளுவர். இதை ரொம்ப அழகாக ஒரு நேர்மறையாக எப்படி கவியரசு கண்ணதாசன் கேளு பாப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு, இது உயிர் மேல் ஆசை அப்படின்ற படத்தில் இருக்கு. கேளு பாப்பா கேளு பாப்பா, கேள்விகள் 1000 கேளு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்றார். கொடுத்தால் கிடைப்பது மரியாதை, அள்ளி கொடுப்பவர் கையிலும் மலர்வாடை. அதாவது கொடுக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு மரியாதை இருக்கும். அப்படி கொடுக்கிறவங்களோட கையில கூட பூவாசனை வீசிக்கிட்டே இருக்குமா. அப்புறம் சின்ன பாவம் பெரிய பாவம்னு 2 இருக்கான். எது சின்ன பாவம்? கொடுக்காதிருப்பது சிறு பாவம், பிறர் கொடுப்பதை தடுப்பது பெரும் பாவம். நீ கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, அது ஒரு சின்ன தப்பு தான். ஆனா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத தடுக்கிற பாரு, அதுதான் பெரிய தப்புன்றார். எப்படி கொடுக்குறவங்களுக்கு மரியாதை கிடைக்குது, அவங்களுக்கு புகழ் வாசனை வீசுதுன்னா, என்னைக்கோ வாழ்ந்த கடையேழு வள்ளல்கள் பாரி, காரி, ஓரி, ஆயண்டிரன், நல்லி, அதியமான், இப்படிப்பட்ட 7 வள்ளல்களையும் நம்ம இன்னைக்கும் ஞாபகப்படுத்துகிறோம். கொஞ்சம் தீய சகவாசம் வச்சிருந்தா கூட கர்ணனோட புகழ் இன்னைய வரைக்கும் நிலைச்சி இருக்கு. அதனால தான் கொடுப்பவங்களுக்கு என்னைக்குமே மரியாதை இருக்கு அப்படின்வாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட புகழ் இன்னைக்கும் மக்கள் மனதில் ரொம்ப செல்வாக்கோடு இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவர் ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது தான். அதனால தான் நாம் கொடுக்குற பழக்கத்தை வளர்த்துக்கணும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத பார்த்து வயிறு எறியாமல் பார்த்து நாமளும் ரசிக்கணும். வாழ்க வளத்துடன். கொடுப்போம், கொடுப்பதை ஆதரிப்போம்.